அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சொரக்காய் வச்சு தான் ரெசிபி செய்ய போகிறேன். இந்த சொரக்காய் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு காய். இதை சாப்பிட்றதுனால பல மருத்துவ பயன்கள் உண்டு. இன்னைக்கு நான் அந்த சொரக்காய் வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறேன். ஒரு பாதியில் ஆம்லெட்டும் இன்னொரு பாதியில் ரைத்தாவும் செய்ய போகிறேன். இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பாதி சொரக்காய் எடுத்திருக்கேன். முட்டை 5, சின்னதாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, ஃபைனாக சாப் பண்ணிய பச்சை மிளகாய் 3, சீரகம் அரை டீஸ்பூன், சாப் பண்ணிய கொத்தமல்லி தழை 1/4 கப், சாப் பண்ணிய கருவேப்பிலை கொஞ்சம், சால்ட் டு டேஸ்ட், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ அந்த சொரக்காய் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சொரக்காயை தோல் நீக்கி துருவி வைக்கணும். முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் போட்டு சால்ட் 1/2 டீஸ்பூனும் பெப்பர் 1/2 டீஸ்பூனும் போட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணி வைக்கணும். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஜீரகம் போடணும். ஜீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாயை போட்டு வதக்கணும். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். சால்ட் போடணும். அது கூடயே கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் துருவிய சொரக்காயை போட்டு வதக்கணும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். கடாயை மூடாமல் சுரக்காயை வேக விடணும். சுரக்காய் கொஞ்சம் தண்ணீர் விடும். அந்த தண்ணீர் கம்ப்ளீட்டாக வற்றியதும் கொத்தமல்லி தழையை போட்டு கிளறி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விடணும். நல்லா ஆறியதும் அது கூட அடித்து வைத்த முட்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு டவாவில் 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு கரண்டி அந்த சுரக்காய் முட்டை கலவையை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி ஆம்லெட்டுகளாக சுட்டு எடுக்கணும். இப்போ சுவையான ஹெல்த்தியான சுரக்காய் ஆம்லெட் ரெடி. இப்போ சுரக்காய் ரைத்தாவுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பாதி சுரக்காய், பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணது 1, கடுகு 1 டீஸ்பூன், காயம் 2 பிஞ்ச், சுகர் 1/4 டீஸ்பூன், சாப்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம், சால்ட் டு டேஸ்ட், ஆயில் 1.5 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப்பு. சொரக்காயை தோல் நீக்கி துருவி வைக்கணும். இப்போ அந்த ரைத்தா எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். துருவிய சொரக்காயை போட்டு தேவையான சால்ட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். சொரக்காய் தண்ணீர் விடும். தண்ணீர் கம்ப்ளீட்டாக வற்றிய உடனே காயமும் சுகரும் போட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டு ஆற விடணும். நல்லா ஆறியதும் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி சாப்பிட்டு கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணால் சுவையான சுரக்காய் ரைத்தா ரெடி. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சொரக்காயிலிருந்து ஒரு ஆம்லெட்டும் ஒரு ரைத்தாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.